வந்திருக்க முடிய ஏந்தி போடா சனிய. முறுக்குல போட வெள்ளு உன் பிரச்சனை நான் சொல்லு. சாமி 2027 நான் எப்படி பண்ணி இந்த கையை பார்த்து சொல்லுங்க சாமி. குடா கையா எத்தனை வருஷம் சுத்துக்கு வந்தா தெரியல. கை வராபியா ஜானி ஜானி மேல கண்டா மாடா அவன தண்ணியில கண்டான். என்னது சாமி தண்ணில கண்டான்? குப்புசாமி ராமசாமி உங்க வாயில வச்சிருந்த கோபால்சாமி பண்ண பாவண்டா இது. சாமி இதுக்கு என்ன சாமி பரிகாரம் இருக்குடா அதுக்கு பரிகாரம் உனக்கு. நட்சத்திரம் ஓட்டாலா பேப்பரா உன் அழகால கை அம்மியா கல்பார் மேல வை. இன்ஸ்டால மொத்தம் உனக்கு எத்தி ஆண்டி பால வச்ச சாமி சத்தியமா யாரும் இல்ல சாமி. நீ சொல்லுதெல்லாம் போய் அம்மியா கல்பார் மேல எடுத்து கை. சாமி எப்படி சாமி கேட்டா சொன்னீங்க? எல்லாமே எங்களுக்கு போட அருமடா. ஓ சாமி இந்த வருஷம் என்னோட கல்யாணம் பார்த்து சொல்லு சாமி. டேய் உங்க 2026ல கல்யாணம் நான் சொல்ற மந்திரத்தை சொல்றா. இது நான் மந்திரம்டா. சாமி வணக்கம் சாமி. நமஸ்காரம் டாம்பி. போனாட்டி மண்டையில கொட்டின நீதானே. சாமி அது தெரியாம பண்ணிட்டோம். ஆமா சாமி இந்த கயிறு எதுக்கு துணியா போட ஓடுறீங்களா? துணியா போடுறியா? வேணா 2 சட்டி வேணா காய போட்டு போ. யாரா நீ? சாமி தெரியாம சொல்லிட்டு அதுக்கு கட்டாயத்தெல்லாம் பேசலாமா? அம்பி அம்பின்டா. எதுக்குடா அம்பி வந்த விஷயத்த சொல்லு. வண்டிக்கு பூஜை போட வந்தேன் சாமி. சாவிய கொடுறா அம்பி. அம்பி இதுதானே வண்டி. ஆமா சாமி பார்த்து பூஜை பண்ணுங்க. அதெல்லாம் பேஷா பண்ணிடலாம் அம்பி. தம்பி வண்டிக்கு திருஷ்டி கழியணுங்க. நான் சொல்ற மந்திரத்துக்கு சொல்லணும் சரியா? சாமி 2 மணி ஆட்டுறீங்க, 3 மணி சவுண்ட் கேக்குது. தம்பி 5 மணிக்கு நீ அடக்கமாயிருவ. வண்டியை நேரா நிப்பாட்டுறா அம்பி. சென்று சாப்பிட்டு போடா சாமி. சென்று சாப்பிட்டா அது பேர் சென்று சான்றா தம்பி. சென்று சாட்டு கிடையாது. நேரா நிப்பாட்டு போ. ஓம் திராம் தயரேசிய ஆயோலேசியா ஓம் திராம் டேங்கேசிய தொங்காசேசியா ஓம் திராம் ஜாக்கபுரேசிய டாடா ஏசியா ஓம் திராம் ஆர்னேசிய பம் பம் ஆர்னேசியா. உனக்கு வாய் ஜாஸ்தி. உனக்கு தள்ளி போச்சா? என் கனவு லட்சியம் என்னமோ நான் பணக்காரன் ஆகணும் தான். ஆனா எப்படி கடங்காரன் ஆகணும் எனக்கே தெரியல. சரி இந்த கடன் பிரச்சனை எல்லாம் தீக்கணும்னா ஏதோ ஒரு சீட்டு போனா சில பேர் சொன்னாங்க. அவங்க பேச்சு நம்பி சீட்டு போட்டேன். அந்த சீட்டுக்கு மாசம் 5000 10,000 கொடுக்கறதுக்காகவே புதுசா ஒரு கடன் வாங்க ஆரம்பிச்சேன். இருக்கிற கடன்லாம் இல்லாம இது ஒரு கடன். அவங்ககிட்ட 10 பைசா வட்டிக்கு வாங்கிதான் சீட்டு மாசம் கட்டணும். கடைசியில பார்த்தா சீட்டு காசை வாங்கி என் கடன் அடைக்கல. இந்த சீட்டு காசு அடைக்கிறது மாசம் அர்த்தம் பத்தியா அந்த வட்டிக்காரங்க தான் போய் அடைச்சேன். எதுக்கு நான் சீட்டு போடணும்னு தெரியல. எதுக்கு இவனுக்கிட்ட வாங்கணும்னு தெரியல. போன ஜென்மத்துல இந்த கடைக்காரனும் வட்டிக்காரனும் என்ன பாவம் பண்ணு தெரியல. அதான் இந்த ஜென்மத்துல என்ன வச்சு செய்யறானுங்க. நான் வேறு சிந்தி கஷ்டப்பட்டு இந்த புறம்போக்கு தான் நான் இதை சம்பாதிச்சு கொடுத்துனுக்கிறேன். இந்த மாதிரி பிரச்சனை பெரிய கடன் வாங்கலாம் நடக்காது. எங்களை மாதிரி தண்டு வண்டி வச்சு இந்த மாதிரி சிறு சின்ன வியாபாரம் பண்ற மாதிரியா எங்களுக்கு தான் நடக்கும். வயிறு எரியுது. ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அழாதீங்க சார், அழாதீங்க. அஞ்சு பேர் 5 பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு தானே பிரிஞ்சிருவோம். 5 பேர் ஒரே பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா பூ இருக்கா? இருக்கு. வண்டி இருக்கா? இருக்கு. பூக்குள்ள வண்டி ஏன் போகுது? ஏன் போகுது தெரியாதா? தெரியாது. சக்கரை இருக்கா? இருக்கு. இரும்பு இருக்கா? இருக்கு. சக்கரைக்குள்ள இரும்பு ஏன் போகுது தெரியுமா? இல்ல புரியல. அப்ப தெரியாது. பெரிய காலமாடு இருக்கா? இருக்கு. பெரிய பசு மாடு இருக்கா? இருக்கு. அப்ப சின்ன குட்டி எப்படி வந்துச்சு? அதானே எப்படி வந்துச்சு? அதுவும் தெரியாதா? தெரியாது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. மஜாவா இருக்கணும்னா எப்படிலாம் பயணம், எந்த மாதிரி பயணம் நீங்க கேட்பீங்க? அவங்க டீசென்ட்டாவும் இருக்கணும், கொஞ்சம் பொறுக்கி மாதிரியா இருக்கணும், ஆனா நல்லா இருக்கணும், பணம் நிறைய இருக்கணும். 43 இன்ச்சு டிவி வாங்கினாலும் 75 இன்ச்சு டிவி வாங்கினாலும் ரிமோட் இவ்வளவு தான் தரும். அடங்கொம்மால முட்டச்சிரமானே. எலி மேஞ்சதோ இல்ல கிளி மேஞ்சதோ இல்ல பள்ளி மேஞ்சதோ ஏதோ ஏதோ. அப்பப்போ
நக்கிக்கோ நீ சாக கூடாது சாக கூடாது சாக கூடாது நம்மள தோக்கடிக்கணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க தெரியுமா, அவங்க முன்னாடி நம்ம சாக கூடாது. சார் வடகரி வடகரியாலும் தொடகரியாலும் போலாகுது என்ன அது? ப்ரோ அப்போ புரியல, இப்போ புரியுதுன்னா நீங்க எந்த விஷயத்த சொல்லுவீங்க? என் எக்ஸ் அடிக்கடி லூடோ விளையாட கூப்பிடுவா ப்ரோ. அப்ப கூட எனக்கு புரியல அவர் நல்லா ஊட்டிட்டு போவான்ட்டு. இப்ப புரியுது எனக்கு, ஊட்டிட்டு போயிட்டான் என் வாழ்க்கைய. நல்ல பாதுகாப்பாக உள்ள மகளிருக்கு நல்ல கேப் விட்டு நல்ல இடைவெளி விட்டு உள்ள விட்டாங்க. நல்லா இருந்து சந்தோஷமா போய் பண்ணி போடா சுனி. எக்ஸாமில் பிட் இல்லாமல் பிட் அடிப்பது எப்படி? அதுக்கு சூத்து மூடிட்டு படி. மூதேவிகளா ஆக்கங்கிட்ட மூதேவிகளா ஆக்கங்கிட்ட கூவைகளா மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும் என்னல இது?